Hello friends, welcome to Tax Prom. இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா இந்த வருஷத்துக்கான ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற டைம் ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி ஃபார்ம் 16 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சேலரிட் எம்ப்ளாயிஸாக இருக்கீங்கன்னா வந்து ஃபார்ம் 16 கொடுத்துருப்பாங்க. கொடுக்கல அப்படின்னா வந்து இன்னும் கேளுங்க, உங்களோட எம்ப்ளாயர்ஸை கொடுக்க சொல்லுங்கள். ஸோ ஒன்ஸ் ஃபார்ம் 16 வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபார்ம் 16, 26 AS அப்புறம் வந்து எல்லா இன்கம் டீட்டெயில்ஸும் நம்ம டிக்ளேர் பண்ணுறோமான்றது பார்க்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்ஸ் இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் வந்து செக் பண்ணணும், எதெல்லாம் ப்ராப்பராக நம்ம வந்து பார்த்துக்கணும், எதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வந்து லைன் பை லைன் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். அது பார்த்துட்டு ப்ராப்பராக ஃபைல் பண்ணுங்கள். டியூ டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31 ஜூலை வந்து ஜூலை 22 தான், 31 ஜூலை 22 தான் டியூ டேட்டு. அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முன்னாடியே ஃபைல் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா வந்து டியூ டேட்குள்ளே ஃபைல் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு சேலரி இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா வந்து நாட் ஓன்லி சேலரி இன்கம், அதர் இன்கமும் இருக்கலாம். ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், லாஸ் வந்திருக்கலாம். அந்த லாஸை வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் ஒரு 5 லட்ச ரூபா லாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லாஸை நீங்கள் அடுத்த வருஷம் கொண்டு போய் அடுத்த வருஷம் உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா அதோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா டியூ டேட்டுக்குள்ள இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதான் உண்டு. நீங்கள் டியூ டேட் மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் தவிர வேற கேபிட்டல் கெயின்ஸ் லாஸ் எதுவுமே வந்து உங்களால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னே ஃபைல் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்கேன், என்னோட கம்பெனி வந்து டேக்ஸ் டிடக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் வந்து அதை நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். கம்பெனியே ஃபார்ம் 16 எல்லாம் கொடுத்துட்டாங்க, நான் ஏன் ஃபைல் பண்ணலாம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதான் வந்து உங்களோட டிடக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா டிடக்ஷன்ஸ் நீங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா டேக்ஸ் அவங்க டிடக்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி பல கம்பேரிசனுக்கு வந்து நம்ம யூஸ் ஆகும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா கூட இப்போ வந்து நோட்டீஸ் வருங்க. அதுவே உங்களோட டாக்ஸபிள் இன்கம் வந்து 2.5 lakhsக்குள்ள இருக்கு அப்படின்னா வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? பட் பேசிக்கலி 2.5 lakhs மேலே இருக்கு, டிடக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபார்ம் 16 எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா யூ ஹவ் டு கம்பல்சரியா வந்து நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். மூணாவது மேட்டர் என்னன்னா எந்த ஃபார்ம் சூஸ் பண்ணணும், 1 2 3 4. இப்போ 1 and 2 வந்து சேலரிடு பர்சன்ஸுக்காக, 3 and 4 வந்து பிசினஸ் பண்றவங்களுக்காக. ஸோ நான் எந்த ஃபார்ம் சூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ITR 1 எப்போ வரும், 2 எப்போ வரும், 3 எப்போ வரும், 4 எப்போ வரும், அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபார்ம்ஸ் நீங்க தப்பா சூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபார்ம் தான் ஃபைல் பண்ணணும் அப்படின்றது கரெக்டாக என்ஷூர் பண்ணிக்கோங்க. நாலாவது முக்கியமான விஷயம் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ். அட்வான்ஸ் டேக்ஸ் எப்போ கட்டணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்ஸபிள் இன்கம் வந்து நீங்கள் கட்ட போகிற டேக்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் 10,000 ரூபாய் மேலே எனக்கு டேக்ஸ் வரும்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய ட்ரேட் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். 10 லட்ச ரூபா ப்ராஃபிட்னா ஆப்வியஸ்லி வந்து 1 lakh to 1.5 lakhs உங்களுக்கு டேக்ஸ் வரும் இல்லையா? அது 10,000 ரூபாய் மேலே தான் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கணும், அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து கட்ட ஆரம்பிக்கணும். அட்வான்ஸ் டேக்ஸ் நீங்க கட்டலைன்னா தேவையில்லாம வந்து உங்களுக்கு பெனால்டி, இன்ட்ரெஸ்ட் அதுவே வந்து எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கும். ஸோ குவார்டர் எவ்ரி குவார்டர் வந்து நீங்க அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்றதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். 10,000 ரூபாய் மேல உங்களோட டேக்ஸ் வரும் அப்படின்னா அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும். அதுவே நீங்க எம்ப்ளாயிஸா இருக்கீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயரே வந்து டிடக்ட் பண்ணி பே பண்ணிட்டு இருப்பாரு, அப்ப நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட தேவையில்ல. இப்போ எம்ப்ளாயருக்கு வந்து நீங்க சிலதான் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரேட் பண்றதெல்லாம் நீங்க எம்ப்ளாயர் கிட்ட டிக்ளேர் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் எனக்கு ட்ரேட்ல இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, அப்போ அடிஷனலா டாக்ஸ் பே பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ நீங்க அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நேமு, அட்ரஸ், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரு, ஜிமெயில், மெயில் ஐடி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்கம் டேக்ஸ் இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. அவங்க நோட்டீஸ் அனுப்புறாங்கன்னா மெயில் ஐடிக்கு தான் அனுப்புவாங்க. அப்போ நீங்கள் மெயில் ஐடி தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் வராது. நம்ம நோட்டீஸ் வந்துட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து இவ்வளோதான் பெனால்ட்டிப்பா பே பண்ணுன்னு சொல்லி ஃபைனலாக ஒரு நாள் வந்து ஃபோன் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் உங்களோட ஃபைல் பண்ணும்போது நேமு, கரண்ட் அட்ரஸ், இப்போ எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னன்னா அசஸ்மெண்ட் இயர் அப்படி உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அசஸ்மெண்ட் இயர், ஃபைனான்ஷியல் இயர். ஃபைனான்ஷியல் இயர்னா என்னது? இப்போ நம்ம எந்த வருஷத்துக்கான ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ண போகிறோம், ஏப்ரல் 2020 மார்ச் 2021 இந்த பீரியட் வந்து நம்ம ஃபைனான்ஷியல் இயர்னு சொல்லுவோம். அந்த பீரியடுக்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் நம்ம எப்போ ஃபைல் பண்ணுறோம், இந்த வருஷத்தில் பண்ணுறோம். தட் இஸ்
21-22ல பண்றோம். ஸோ அசஸ்மெண்ட் இயர் வந்து 21-22, ஃபைனான்சியல் இயர் வந்து 20-21. ஸோ இது நீங்க கரெக்டா சூஸ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, டாக்ஸ் பே பண்ணும்போது அசஸ்மெண்ட் இயர் தப்பா சூஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கே தெரியும் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க தெரியாம டாக்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அது வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதர் சோர்சஸ் எல்லாமே நீங்க வந்து டிக்ளேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எஃப்டி வச்சிருக்கலாம், இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும், இல்ல நீங்க ஆல்ரெடி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண டிவிடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்க ப்ராப்பரா வந்து டிக்ளேர் பண்ணணும். நீங்க டிக்ளேர் பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டிக்ளேர் பண்ணிடுவாங்க, பாஸ் நான் இவருக்கு வந்து இவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்கேன், இவளுக்கு வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்றதுனால நீங்க பண்ணாட்டியும் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து 26 இயர்ஸ். இது நான் பல வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். நீங்க உங்களோட எம்ப்ளாயரோ இல்ல உங்களுக்கு பே பண்றவங்களோ டாக்ஸ் டிடெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டாக்ஸ் டிடெக்ட் பண்ண அமௌண்ட் வந்து 26 இயர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார்ம் 16 26 இயர்ஸ் இது ரெண்டுமே நீங்க மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மேட்ச் பண்ணாம நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடாது. அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் எல்லாம் ஃபைல் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் இ வெரிஃபிகேஷன் வந்து பண்ண மாட்டாங்க. இ வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி கூட நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இ வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, பேசிக்கலி என்ன, நான் தான் ஃபைல் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அப்ரூவல். இப்போ எப்படி நீங்க வந்து ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஓடிபி போட்டு அப்ரூவ் பண்றீங்களே, அதே மாதிரி தான் இதுவும் பண்ணணும். ஸோ இ வெரிஃபிகேஷன் பண்ணலைன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா 3 மாசத்துல உங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து இன்வேலிடேட் ஆயிடும். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண 120 டேஸ்க்குள்ள இ வெரிஃபிகேஷன் பண்ணணும். இ வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு பல ப்ராசஸ் இருக்கு. நீங்க ஆதார் ஓடிபி மூலியமா பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட் மூலியமா பண்ணலாம், இவிசி கோட் மூலியமா பண்ணலாம். ஸோ அதோட டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அந்த லிங்க், அதுவும் செக் பண்ணி பாருங்க. பட் மறக்காம இந்த விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று என்னன்னா, ஸ்பெசிஃபைடு ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க, பல வருஷமா நீங்க வந்து தேய்ச்சிட்டே இருக்கீங்க, ஆனால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. அதே மாதிரி ஒரு ஹோட்டலில் போய் தங்குறீங்க, 20,000 ரூபாய் மேலே நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸ்கூல் ஃபீஸ் உங்கள் பசங்களுக்கு பே பண்ணுறீங்க. அதே மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் 50,000 ரூபாய் மேலே பே பண்ணுறீங்க. இது ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுனாலும் நோட்டீஸ் வரும். அதுதான் வந்து ஸ்பெசிஃபைட் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். இவங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் எல்ஐசியில் போய் ஒரு 50,000 ரூபாய் போட்டு வாங்கினீங்கன்னா வந்து இந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து இவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க இன்கம் டாக்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கின பிறகு கூட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா நோட்டீஸ் வரும். ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க நம்ம வருஷத்தில், இந்த வருஷத்தில் அப்படின்னா வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அதுவும் வந்து ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட சேலரியே 2 லட்சம் இருக்குது, ஆனால் கிரெடிட் கார்டு நீங்கள் 5 லட்ச ரூபா பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. சரிப்பா, நான் வந்து ஃபைல் பண்ணும்போது தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ரிவைஸ்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஃபைல் பண்ணும்போது தவறுதலாக நம்ம ஏதாவது ஃபைல் பண்ணோம்னா அது ரிவைஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அந்த மாதிரி தெரியாமல் தப்பாக ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை ரிவைஸ் பண்ணிடுங்க, தப்பே கிடையாது. ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தர் பிரச்சனை வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வராதுங்க. இதுதான் ஒரு முக்கியமான அப்டேட்டு. எல்லா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் நானே ஃபைல் பண்ண முடியுமா, என்னாலே ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னா வந்து ITR 1 நீங்களே ஃபைல் பண்ணலாங்க, ITR 4 நீங்களே ஃபைல் பண்ணலாம். அது எப்படி ஃபைல் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கூட நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறுபடியும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அது வந்து ஓல்டு போர்ட்டலில் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான். நியூ போர்ட்டலையும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் ITR 3 ITR 2 இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஃபார்ம்ஸ். அது நம்மளே ஃபைல் பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். பட் ஸ்டில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னடா இது வந்து நீ பிரெயின் வாஷ் பண்ணியா, நான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாதுங்க. பட் இது ஃபேக்ட் என்னன்னா வந்து நான் சொன்ன மாதிரி 1 and 4 ரொம்ப ஈஸி, நீங்களே பண்ணிக்கலாம். 2 and 3 அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட். உங்களுக்கு வந்து மல்டிபிள் இன்கம் இருக்கு, மல்டிபிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இன்டர்நேஷனல் டீலிங்ஸ் எல்லாம் சிலது பண்ணி அங்க போய் பேங்க் அக்கௌண்ட்டோ இல்ல கம்பெனியோ ஓபன் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க பண்றீங்க அப்படின்னா வந்து நீங்களே பண்றது அப்படின்றது வந்து ஒரு தவறுதலான விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லாமே நமக்கு தெரியாது. அது படிச்சா அதுல இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அப்புறம் நிறைய பேர் வந்து மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ நானே வச்சுக்கோங்க 2-3 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஸோ எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுமே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் போர்ட்டல் ஃபைல் பண்ணும்போது நம்ம டிக்ளேர் பண்ணணும். இன்னொன்று என்னன்னா, எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் வரணும் அப்படின்றதும் நீங்க வந்து அங்கே டிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரீஃபண்ட் வரணும்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ மற்ற பேங்க் அக்கௌண்ட்ஸும் நீங்க டிக்ளேர் பண்றதுனால நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கீங்க. பாஸ் என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம். சரி, நீங்க கொடுக்கறது மட்டும் அவங்களுக்கு தெரியாதுன்னா அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து ஆதார், பேன் எல்லாம் லிங்க் பண்ணியாச்சு இல்லைங்களா? ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ நீங்க உங்ககிட்ட நிறைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா, பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னா அது நீங்க மறக்காம டிக்ளேர் பண்ணுங்க. ஸோ பேசிக்கலி இதுதாங்க. நீங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுல ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு 24 ஹவர்ஸில் ரிப்ளை கொடுக்குறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் எங்களோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.